ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ எல்லாம் தேடி தேடி எடுத்தோம். இந்த பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி நடிக்கிறான், அதை நம்பிடாதீங்க. என் ஒய்ஃப் எப்பவும் போல் ஒரே ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அடுத்ததாக எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் இப்போ உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த காரை கொடுத்து சேல் பண்ணுறதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கிறோம். ஓகேங்களா. இவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எப்படியா இருந்தாலும் வரும்போது புது காரில் தானே வரப்போறியே அப்படின்னு புத்திசாலித்தனமாக கேட்குறான். இங்கே பாருங்கள், அடுத்ததாக முடிச்சுட்டு இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஊரில் சூர சம்ஹாரம் அப்படிங்கிறது மாதிரி இங்கே அஜ்மானில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தான் போயிருந்தோம். அப்போ எங்களை நாங்களே வீடியோ எடுத்துக்கிட்ட ஒரு அரிய காட்சி பார்த்துக்கங்க. எல்லாரும் பயபக்தியோடு சாமி கும்பிட்டுட்டு மிகப்பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா முருக பக்தர்களும் ஒரே இடத்துல பார்த்தோம். அதற்கடுத்து எங்கன்னு பார்க்குறீங்கன்னா, இது கேரளாவில் உள்ள இடம். இது சத்தியமங்கலம் போகிற வழியில் கொய்யாக்காவை பார்த்தோன்னே எவ்வளோ குதூகலமாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதை முடிச்சுட்டு அப்படியே கொடிவேரி அணை போனோம். அங்கே போய்ட்டு அந்த போட்டில் போகிறதுக்கு முதல் மரியாதை ராதா சிவாஜி கணேசன் நினப்பு தான் வந்துச்சு. ஏறி உக்காந்தா சுற்ற ஆரம்பிச்சிட்டார் அவர். பாருங்கப்பா, பிடிச்சிக்கிட்டு உக்காருங்கய்யா அப்படின்ட்டு. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு. நிறைய பேர் இங்கே இது போல் அழகான சுற்றி பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு 80s 90ஸ்லலாம் நிறைய தமிழ் படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த இடத்த விட்டால் வேறு இடமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அந்த ஊர். அப்போல்லாம் எல்லாரும் கிளம்பி வருவாங்கப்பா. இந்த படகு ஓட்டிக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, பரிசல் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போல்லாம் அப்படி இல்லை தம்பி. அப்போல்லாம் வந்தாங்கன்னா எல்லா நடிகரும் வருவாங்க. இப்போ யாருமே வர்றதில்ல, எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிக்கு கிளம்பி போகிறாங்க, இங்கே வரமாட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். புரிஞ்சிச்சு அவரோட வருத்தமாக. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிற வழியில் நிப்பாட்டி கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு. இதுங்க பாருங்கள், ஏதோ பறிச்சுக்கிட்டு ஒடியாருதுங்க. நம்ம பையன் அதிலெல்லாம் கில்லாடி எங்கெங்கே பறிக்கணுமோ பறித்து கொண்டாந்து கொடுத்துருவான். இது மறுபடியும் கொடைக்கானலுக்கு போனோம், அங்கே ஓட்டுத்தது. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளே இருக்க. வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் எடுத்தோம், சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து ஃபேமிலியோட கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். எங்கள் அத்தை எங்கிட்ட பார்க்குறதுன்னு எங்கிட்ட வீடியோ எடுக்கிறியாப்பா, ஏன்ப்பா என்னை சுற்றி எடுக்கிறீங்க அப்படின்னாங்க. அவங்களையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்க்குறீங்களா, இது ஆட்டோவில் பசங்களை எல்லாத்துலேயுமே அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்குது. இது நான் துபாய்க்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டேன், அதால் என்னை வழி அனுப்புறதுக்கு வந்த ஒரு வீடியோ. இப்படி பிட்டாக படம் போடுறது மாதிரி போடுறியா அப்படின்னு கேட்குறீங்களா. மொத்த வீடியோவும் விட்டோம்னா எரேஸ் ஆயிரும். அதால் அப்பப்போ இருக்கிற எல்லா வீடியோவும் ஒன்றா சேர்த்து போட்டு வச்சிட்டோம்னா வருங்காலத்தில் இந்த சந்ததிகள் தெரிஞ்சுக்கலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பொங்கல் கொண்டாட்டம். பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, ஒய்ஃப் எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பொங்கல். நம்மளோட பசங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. கிராமத்தில் பொங்கல் கொண்டாடுறதுனாவே அது ஒரு விசேஷம்தான். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோவில் திருவிழா. இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சேர்ந்தாச்சு. எப்படி பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். புகை விட்றாராம் வாயிலேருந்து. இது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கொடைக்கானல். அங்கே என்ன ஒன்றுனா, இயற்கையாக நிறைய சாப்பாடு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோளக்கரு, மாங்காய், கேரட் இப்படின்னு வரிசையாக ஒரே சாப்பிட்ற ஐட்டமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது குறைச்சி சந்தோஷம். பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கிறான்னு. பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி வாங்குறது, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. என்னுடையவே பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடான். நம்ம ஏன் சும்மா இருக்கிறோம்ட்டு இந்த கேரட்டை வாங்கினேன், வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. போகணும்னு முடிவு பண்ணியெல்லாம் ஒரு 2-3 டேஸ் அங்கேயே இருங்க. அப்போ தான் நிறைய இடங்கள் பார்க்க முடியும்.
கொடைக்கானல் இது மாதிரி உள்ள ஏரியாலாம் ஒரே பனி மூட்டமாக இருக்குது. யாரையுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே எவன் எங்கே இருக்கான்னே தெரியலையே அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது நிலவரம். சரிங்களா? அவ்வளோ அழகாக இருக்குது இடம்லாம் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்தாங்க. பாருங்கள், என் பையன் காமெடி பண்ணி அவனே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் குணா குகை. அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். கொடைக்கானல் சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. அதால் நீங்கள் சுற்றுலா அப்படிங்கிறது மனதிற்கும் நமக்கும் நல்லது. வாழ்க்கை ஃபுல்லாக ஓடி உழைக்கிறது எதுக்கு? இது மாதிரி 4 இடத்த பார்க்கணுங்கிறதுக்காண்டி தானே அப்படிங்கிறது தான் லைஃபு. ஓகேவா? நல்ல நினைவுகளை சேமித்து வச்சுருக்கணும். அதற்காகத்தான் இப்படியெல்லாம் போகிறது. சின்ன ஊர், நம்ம ஊர் பக்கத்தில் போய் பார்த்தாவே இவ்வளோ இடங்கள் இருக்குதா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? போட்டில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இதில் பசங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஆஹா இப்படியெல்லாம் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடி பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு துபாய்க்கு. வணக்கம், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்ட்டு. இப்படி ஒரு அன்பு பரிமாறுற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் லேக் துபாயில் இருக்குது. துபாய்க்கு போய் இது போல் ஒரு அமைதியான இடத்துல பார்த்துட்டு இங்கெல்லாம் நிறைய மீன்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சாப்பாடு போடுறப்ப சுற்றி ஒடியாந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது மாதிரி பண்ண முடியலை. ஆனால் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. எங்கள் கல்யாண நாள் அதுமா முருகன் கோவில், சிவன் கோவில் புதுசாக கட்டியிருக்க ஜபுலலியில் உள்ள கோவிலுக்கு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க. உள்ளருக்கெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டேக்கிட்டாங்க. அதால் வெளியிலேயே வச்சு வீடியோ எடுக்கிறோம். இதுபோல் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கணும், பொது அறிவெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.